அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். அது ஒரு அழகான ஏரி. அந்த ஏரியில ஒரு அழகான ஆமையும் 2 வாத்துக்களும் வாழ்ந்து வந்துச்சுங்களாம். ஆமையும் வாத்துக்களும் தினமும் சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்துச்சுங்களாம். ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் சோகமா இருந்துச்சுங்களாம். இத பார்த்த ஆமை, "ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுச்சாம். அதுக்கு வாத்துக்கள், "பல வருடமா மழை பெய்யாத காரணத்தால இந்த ஏரி வறண்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஏரி முழுசா நீர் இல்லாம வறண்டு போயிடும். அதனால நாங்க 2 பேரும் பக்கத்து ஊர்ல இருக்க ஏரிக்கு போகலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லுச்சாம். அதுக்கு ஆமை, "என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீர் குறைஞ்சா உங்களுக்கு உணவு தான் குறையும். ஆனா எனக்கு உயிரே போயிடும். என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு கேட்டுச்சாம். "உனக்கு தான் சிறகுகள் இல்லையே, உன்னை எப்படி எங்களால கூட்டிட்டு போக முடியும்?" அப்படின்னு வாத்துக்கள் கேட்டுச்சுங்களாம். அதுக்கு ஆமை, "ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு வாங்க. நான் நடுவுல என்னோட பற்களால கெட்டியா பிடிச்சிக்கிறேன். நீங்க இரு பக்கமும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு பறந்து போங்க" அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வாத்துக்கள், "நாங்க உயர பறக்கும்போது நீ வாயை திறந்தினா கீழே விழுந்து இறந்து போயிடுவியே" அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். அதுக்கு ஆமை, "அப்படின்னா நான் பறக்கும்போது வாய் பேசாம இருக்கேன்" அப்படின்னு சொல்லிச்சான். 2 வாத்துக்களும் இரு பக்கமும் குச்சியை பிடிச்சு பறக்க, நடுவுல ஆமை குச்சிய வாயால பிடிச்சிக்கிட்டு பறந்துச்சாம். கொஞ்ச தூரம் பறந்ததும் ஆமை சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுதாம். 2 வாத்துக்களும் ஆமைக்கிட்ட, "கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ" அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். போற வழியில வாத்துக்கள் ஆமையோட பறந்து போறத பார்த்த மக்கள், "வாத்துக்கள் எதையோ தூக்கிக்கிட்டு போகுது" அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். ஆமையோட கெட்ட நேரம் அந்த சத்தம் அதோட காதுல விழுந்துச்சாம். உடனே ஆமை, இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு வாயை திறந்து பேசிச்சாம். அது பிடிச்சிருந்த பிடி விட்டு கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்து போச்சாம். இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம கூட இருக்கவங்க நமக்கு நல்லது சொன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். ஒரு வேளை கேட்கலன்னா இந்த ஆமைக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.